வணக்கம். நம்ம சுத்தி நடக்கிற பல விஷயங்கள, குறிப்பா பொருளாதாரம், வேலைவாய்ப்ப பத்தி நிறைய செய்திகள தினமும் கடந்து போறோம். ஆனா நிஜமாவே பின்னாடி இருக்கிற டேட்டா என்ன சொல்லுது? அரசியல் எரிச்சல்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, தரவுகள் அடிப்படையில சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள இந்த தரவு அலசல்ல நாம தேடப் போறோம். ஒரு சமூக பார்வையும், தரவுகள ஆராயும் மனப்பான்மையும் கொண்ட நீங்க தேடும் தெளிவான பதில்களை இங்க விவாதிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்கள கவர் பண்ண போறோம். 1 பொருளாதாரம் மற்றும் சந்தை நிலவரங்கள். 2 உண்மையான வளர்ச்சி மற்றும் சுய சிந்தனைனா என்ன? 3 இந்தியாவோட வேலைவாய்ப்பு நிலவரம். கடைசியா நம்மளோட பொது நிறுவனங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு. ஓகே, ஸ்ட்ரைட்டா டாபிக்குள்ள போடலாம். முதல்ல பொருளாதாரமும் நம்ம சந்தை நிலவரங்களும் எப்படி இருக்கு, குறிப்பா நம்ம ரூபாயோட மதிப்பும் மார்க்கெட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரூபாயோட மதிப்பு சரியறதுக்கும் வேலையின்மைக்கும் தொடர்ந்து இருவேறு பார்வைகள் முன்வைக்கப்படுது. அரசாங்கம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, உலக அளவுல இருக்கிற பொருளாதார மந்தநிலை, உக்ரைன் ரஷ்யா போர், கச்சா எண்ணெய் விலை உயர்வுன்னு பல சர்வதேச காரணங்களை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முத்ரா கடன்கள் மூலியமா சுய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மறுபுறம் டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அங்க ஒரு கடுமையான உண்மை இருக்கு. முறையான ஊதியத்தோடு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள், அதாவது ஃபார்மல் ஜாப்ஸ், தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாவே நீடிக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை பார்ப்போம். ஏப்ரல் 2026ல தேசிய பங்குச்சந்தை, அதாவது என்எஸ்இ, ஒரே அடியா 2000 புள்ளிகள் சரிந்தது. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு எந்த அரசியலும் காரணம் இல்ல. முற்றிலும் பொருளாதார காரணங்கள் தான். முதல் விஷயம், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய மார்க்கெட்லேருந்து தங்களோட பணத்தை பெரிய அளவுல வெளியெடுத்தாங்க. ரெண்டாவது, ரிசர்வ் பேங்க் அல்லது அமெரிக்க ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதங்களை ஏத்திருவாங்களோங்கிற ஒரு பயம் சந்தையில இருந்துச்சு. மூணாவது, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட காலாண்டு லாப முடிவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இந்த 3 விஷயங்களும் தான் மார்க்கெட்ல அவ்ளோ பெரிய சரிவை கொண்டு வந்துச்சு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். உண்மையான வளர்ச்சி மற்றும் சுய சிந்தனை, அதாவது வெறும் பௌதீக வளர்ச்சியை கடந்து நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இங்க உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். ஒருத்தர் அம்பேத்கருக்கு மாலை போடுறதாலேயோ இல்ல டீ விக்கிறதாலேயோ மட்டுமே அவருக்கு அரசியல் அமைப்பு சட்டம் முழுசா தெரிஞ்சிருமா? கண்டிப்பா இல்ல, அப்படிதானே? இது சடங்குகளுக்கும் உண்மையான அறிவுக்குமான வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. அம்பேத்கருங்கிறவர் வெறும் சிலை அல்ல, அவர் ஒரு சித்தாந்தம். அவருக்கு மாலை போடுறது மரியாதைக்காக இருக்கலாம், ஆனா அவர் எழுதின சட்டத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. அதே போல டீ விக்கிறது உழைப்ப குறிக்குது. உழைப்பு ரொம்ப முக்கியம்தான், ஆனா அது மட்டுமே சமூக விழிப்புணர்வை கொடுத்துடாது. தேடலும் விழிப்புணர்வும் இருந்தாதான் அங்க உண்மையான சமூக நீதி பிறக்கும். இதத்தான் இந்த விஷயம் ரொம்ப பிரமாதமா விளக்குது. ரயில்வே, பாலங்கள், சாலைகள் கட்டுறதெல்லாம் ஒரு நாட்டோட பௌதிக வளர்ச்சி, அதாவது பிசிக்கல் growth. ரோடு போட்டா பயணம் சுலபமாகும், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அந்த ரோட்ல எந்த திசையில பயணிக்கணும் அப்படிங்கிற தெளிவு அறிவால் மட்டுமே வரும். ஒரு குடிமகனுக்கு தரமான கல்வி, கருத்து சுதந்திரம், முக்கியமா கேள்வி கேட்கிற துணிச்சல் கிடைக்கும் போதுதான் அங்க உண்மையான சுய சிந்தனை உருவாகும். இதுதான் மன வளர்ச்சி, அதாவது மென்டல் growth. கட்டமைப்பு வசதிகள் நம்ம வாழ்க்கையை எளிதாக்கலாம், ஆனா அது மக்களின் அறிவாற்றலுக்கு என்னைக்கும் ஈடாகாது. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட வேலைவாய்ப்பு நிலவரம். உண்மையிலேயே இந்த தேசத்தை கட்டமைப்பது யார்? அமெரிக்கால இருந்து நிறைய தொழில் நிபுணர்களும் நிறுவனங்களும் இந்தியா நோக்கி வர்றத நம்ம பார்க்கறோம். இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. 1 கார்ப்பரேட் முதலீடு. விசா, கூகுள், ஆப்பிள் மாதிரியான பெரிய கம்பெனிங்க இந்தியா டிஜிட்டல் மார்க்கெட்டை குறிவச்சு இங்க முதலீடு பண்றாங்க, அவங்க கிளைகளை விரிவுபடுத்துறாங்க. 2வது மருத்துவ சுற்றுலா. அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இங்க செலவு ரொம்ப குறைவு, அதே சமயம் தரமான சிகிச்சையும் கிடைக்குது. 3வது முக்கியமான விஷயம் டெக்னாலஜி கொலாபரேஷன். குறிப்பா செமிகண்டக்டர் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறைகள்ல நம்ம இந்திய இன்ஜினியர்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்ய அமெரிக்க நிபுணர்களும் அதிகமா இங்க வராங்க. நம்ம நாட்டோட உழைக்கும் வர்க்கத்தை பத்தி பேசும்போது நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான நம்பர் ஒன்னு இருக்கு. 50 முதல் 55 கோடி. ஆமாங்க, இதுதான் இந்தியாவோட மொத்த உழைப்பாளர்களின் தோராயமான எண்ணிக்கை. நம்ம தேசத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார சக்கரத்தையும் சுழல வைக்கிறதே இந்த பிரம்மாண்டமான உழைக்கும் வர்க்கம் தாங்க. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் அதிர்ச்சியான ஒரு டேட்டாவை பாருங்களேன். இந்த 55 கோடி உழைப்பாளர்கள்ல வெறும் 10% மட்டும்தான் முறைசார் பணியாளர்கள், அதாவது ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்காங்க. மீதமுள்ள 90% முறைசாரா பணியாளர்கள், அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்காங்க. நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் யாரை நம்பி இருக்குன்னு இந்த திகைப்பூட்டும் பிளவு நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இதை இன்னும் கொஞ்சம் டீடைலா உடைச்சு பார்க்கலாம். இந்த 10%ன்னு சொல்றோம்ல, சுமார் 5 கோடி பேர் இவங்க தான் அரசு அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க. இவங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ மாதிரி சலுகைகளும் பணி பாதுகாப்பும் கிடைக்குது. ஆனா அந்த 90% சுமார் 45 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க விவசாய கூலிகள், கட்டுமான தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள்னு அன்றாடம் உழைக்கிறவங்க.
இவங்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்போ நிலையான வருமானமும் கிடையாது. எந்த பாதுகாப்பும் இல்லாத இந்த 45 கோடி மக்களோட உழைப்புல தான் நம்ம ஒட்டுமொத்த தேசமும் இயங்கிட்டு இருக்குங்கிறது நிஜமாவே நம்ம கவனிக்க வேண்டிய அதிமுக்கியமான டேட்டா. தேசிய அளவுல இருக்கிற இந்த டேட்டாவை நம்ம மாநில அளவுல எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம். தமிழ்நாடு அரசோட IFHRMS தளத்துல பாத்தீங்கன்னா சுமார் 9 முதல் 10 லட்சம் வரையிலான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தரவுகள் பராமரிக்கப்படுது. ஒரு மாநிலத்தோட மிகப்பெரிய நிர்வாக கட்டமைப்பு இதுதாங்க. அது மட்டும் இல்லாம இது எப்படி விரிவடையுதுன்னு பாருங்க. இந்த 10 லட்சம் ஊழியர்கள் போக எக்ஸ்ட்ராவா சுமார் 7 லட்சம் ஓய்வூதியதாரர்கள், அதாவது பென்ஷனர்ஸ் விவரங்களும் இதே IFHRM சிஸ்டம் மூலமா ரொம்ப நேர்த்தியா நிர்வகிக்கப்படுது. ஒரு மாநில அரசோட மொத்த நிதி மேலாண்மை, சம்பள விநியோகம் எல்லாமே இப்படி ஒரே தளத்தின் கீழே ரொம்ப சீரா செயல்படுது அப்படிங்கறத இந்த டேட்டா நமக்கு உணர்த்துது. கடைசியா நம்ம 4வது பகுதிக்கு வந்துட்டோம். நமது பொது நிறுவனங்களின் மதிப்பீடு. நம்ம ஜனநாயகத்தோட தூண்களை பத்தி பேச போறோம். இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறதுல தாமதம் பண்றாங்க. ஆளுங்கட்சியோட விதிமீறல்களை கண்டும் காணாம இருக்காங்கன்னு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. விலை பேசப்பட்டாங்க அப்படிங்கிற அரசியல் குற்றச்சாட்டுகளும் வருது. ஆனா நடுநிலையா ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். இதுக்கான எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான நிரூபணமும் இதுவரைக்கும் நீதிமன்றங்கள்ல உறுதி செய்யப்படல அப்படிங்கறதா நிஜம். இருந்தாலும் தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு தன்னாட்சி அமைப்பு பொதுமக்களுக்கு தன் மேல இருக்கிற நம்பகத்தன்மையை மறுபடியும் முழுமையா மீட்டெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதே மாதிரி இன்னொரு அமைப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம். இவங்களோட மொழிக் கொள்கை பத்தின ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்கு. மத்திய அரசோட அலுவல் மொழி சட்டத்தின்படி அவங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல தான் அவங்க தகவல்களை வெளியிடுறாங்க. ஆனா பொதுமக்களோட வாதம் என்னன்னா, புயல், மழை மாதிரியான அவசர தகவல்கள் மாநில மொழிகள்ல, உதாரணமா தமிழ்ல இருந்தாதான் சாதாரண மக்களை போய் சேரும் அப்படிங்கிறது தான். வெறும் ஆங்கிலம், ஹிந்திக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கும்போது அது ஹிந்தி திணிப்பு மாதிரி உணரப்படுதுன்னு மக்கள் விமர்சிக்கிறாங்க. ஒரு அவசர தகவல் மக்களை சென்றடையணும், அங்க மொழி ஒரு தடையா இருக்கக்கூடாது இல்லையா? இந்த இடத்துல ஒரு அருமையான மேற்கோளை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு குடிமகனாக நீங்கள் கேட்கும் இந்த கேள்விகள்தான் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. இதுதாங்க இந்த மொத்த அலசலோட மைய கருத்தே. வெறும் அரசியல் பேச்சுகளை தாண்டி டேட்டாவை அடிப்படையா வச்சு ஒரு சமூக பார்வையோட நாம கேட்கிற கேள்விகள் தான் நம்ம அமைப்புகள்ல இருக்கிற குறைகளை சரி செஞ்சு ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு வழிவகுக்கும். சோ நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். 146 கோடி மக்கள் தொகையில 90% பேர் முறைசாரா தொழிலாளர்களா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பொருளாதார அமைப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இடைவெளி. இப்படி ஒரு பொருளாதாரத்தை நாம சும்மா கடந்து போயிட முடியாது. இதுக்கு தொடர்ந்து ஒரு ஆழமான பரிசீலனையும் விவாதங்களும் கண்டிப்பா தேவை. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. தேடலும் விழிப்புணர்வும் உள்ள ஒரு குடிமகனா நாளைய விவாதங்களை சரியான திசையில கொண்டு போக இந்த தரவுகளை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? டேட்டாவை நல்லா உள்வாங்குங்க, நம்ம சிஸ்டத்தை மதிப்பீடு செய்யுங்க, தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க. ஏன்னா ஜனநாயகத்தோட பலமே உங்களோட பகுத்தறிவு சிந்தனையில தான் இருக்கு. இந்த தரவு அலசல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான தேடலோட உங்களை சந்திக்கிறேன்.